ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரத்தில் சுந்தரவழி ஃபேமிலியவே ஆட்டி வச்சுருக்காங்க. யார் எப்படி என்ன ஏது சுந்தரவழி ஃபேமிலி பல கிஃப்ட்ஸ் வந்தப்போ எப்படி ஒரு பதறினாங்களோ அதுக்கும் டபுளாக இப்போது பெருசாக பதறாங்க. என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மூன்று முடிச்ச சீரியல் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்க இந்த ஒரு சமயத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போன ஒரு எபிசோட் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோடில் நான் ஆல்ரெடி ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக கௌஷிக் ரஞ்சித்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு கண்டிப்பாக அந்த சிஓவா அந்த மாதங்கியாக தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் எத்தனை பேர் அதை நம்பினீங்க என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நம்ம நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு இருக்காங்கல்ல சிஓவா, நம்ம நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு தாங்க வில்லியே, நம்ம நினச்ச மாதிரியே. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட தான் சுரேகா இருக்காங்க. அதிசயமாக நேற்று தாங்க சுரேகாவை காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அது ப்ரோமோவில் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் போடலை. நேற்று தான் சுரேகாவை அதிசயமாக காமிச்சிருந்தாங்க. அப்போது மாதங்கி கிட்ட தான் சுரேகா இருந்தாங்க. சூர்யா மேலோட கோவத்தை எப்படி சூர்யா கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் மாதங்கி சுரேகாவை போட்டு அடித்து அந்த ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த விஷயத்த சுரேகா கத்துறது, ஏண்டி என்னை கொடுமைப்படுத்துற விட்ரி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு சுரேகாவோட அந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆனால் மாதவி இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. சுரேகா கத்தும்போது விடு டி டி சொல்லி கத்திருப்பாங்க. அப்போது சூர்யா எப்படி இதை கண்டுபிடிப்பாங்கல்ல, ஆல்ரெடி பெர்ஃப்யூம் ஸ்மெல் மாதங்கி மேலே தான் வருது அப்படிங்கிறத நந்தினி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அது மாதவி யதார்த்தமாக ஜாயின் பண்ணவ அப்படின்னா அது யதார்த்தமாக நடந்த விஷயம் மாதிரி செட் பண்ணாங்க ரஞ்சித்தோட ஆட்கள். ஆனால் இப்போ மாதவி இன்னும் சந்தேகத்துக்குள்ளே ஆளாகிறாங்க. ஸோ இப்போது அந்த வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அந்த வாய்ஸ் ரெக்கார்டு யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதவிக்கு போகுது அந்த வாய்ஸ் ரெக்கார்ட். இப்போ மாதவி நார்மலாக அசோகன்கிட்ட பேசிகிட்டு இருந்தோடனே அசோகன் சும்மா முக காமெடிஸ்லாம் பண்ணுவாங்களா, அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தான் ட்வைங்கன்னு ஒரு மெசேஜ் மாதவியோட ஃபோனுக்கு. உடனே மாதவி ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு வேறு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு மாதவி பார்க்குறாங்க. என்ன அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கேன், யாராக இருக்கும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜை லோட் பண்ணி பார்க்குறாங்க. வாய்ஸ் வருது. வாய்ஸில் பார்த்தா சுரேகா விடுடி அந்த ஒரு கத்தின அந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த மெசேஜ், அந்த கத்தின அந்த வாய்ஸ் மெசேஜ் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு வருது. விடுடி அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம அப்போ தான் தெரிய வருது சுரேகாவோட வாய்ஸு அப்படிங்கிறது மாதவிக்கு தெரிய வந்துருச்சு. மாதவி உடனே பதறி அடிச்சிட்டாங்க. பதறி போயிடுச்சு, மாதவியோட மனசே பதறிடுச்சு. ஐயோ, இது 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 சுரேகாவோட வாய்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசோகன்ட்ட சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, ஏது சொல்கிற, குடு வாய்ஸை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசோகன் காமெடி தெரியுமா அந்த வாய்ஸை கேட்குறாங்க. சுரேகாவோட வாய்ஸ் தான். ஐயோ மாதவி, ஆமாம் மாதவி, இது சுரேகாவோட வாய்ஸ் தான் மாதவி அப்படின்னு. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, யார் இது அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியலையே, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. சுந்தரவழி ஐயோ என்ன மாதவி இந்த நேரத்தில் தட்டுறேன், நானே தூக்கம் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் தூங்கலான்னு போனேன் அப்படின்னு. ஐயோ அம்மா ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லு, என்னாச்சு பதறாமல் சொல்லு, ஏன் இப்படி பதற, எங்களுக்கே பதறதில்ல அப்படிங்கிற மாதிரி, ஏமா நீ பதற, கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு. அம்மா ஐயோ இது கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படி சொல்லிட்டு மாதவி அந்த வாய்ஸ் மெசேஜ் வச்சுட்டு கேட்க சொல்கிறாங்க. அதோட அவங்களும் கேட்காங்க. கேட்டால் இது இது சுரேகா தான் அப்படி சொல்லிட்டு வார்த்தை வரமாட்டேங்குது சுந்தரவழிக்கு. எப்படியே வார்த்தை உள்ளே திக்கிட்டு திக்கிட்டு அப்படியே ஆமாம்மா நம்ம சுரேகாவோட வாய்ஸ் தாம்மா இது, சுரேகா அப்போ உயிரோட தாம்மா இருக்கா, ஆனால் சுரேகாவை கொடுமைப்படுத்துகிறாங்கம்மா, நம்மளுக்கு அந்த மிரட்டல் கொடுத்துருக்காங்கம்மா அப்படிங்கிற மாதிரி மாதவி சுந்தரவழிக்கிட்ட சொல்கிறாங்க. சுந்தரவழி ஐயோ என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி திரும்ப புலம்புவாங்க இல்லையா, அதையும் நம்ம சுந்தரவழி புலம்புறதே சீரியலை ஓட்டுவாங்க பாருங்க, நமக்கு அழுக வந்துடுங்க. அவங்க புலம்புறது சீரியலை வச்சு ஓட்டுறது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. இப்போ சுரேகாவை காட்டியிருக்கனால கொஞ்சம் விறுவிறுப்பாக ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சுரேகாவை காட்டிட்டாங்க. இங்கே சுந்தரவழி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்ட அருணாச்சல ஐயா வராரு.
என்ன என்ன ஆச்சு, எதுக்கு கலந்துக்கிட்டு இருக்கா இப்போ சுந்தரவழி பெருசா, என்ன ஆச்சு மாதவி, என்ன ஆச்சு அப்படின்னு. ஐயோ அப்பா, நடக்கக்கூடாதுன்னு நடந்துடுச்சுப்பா அப்படின்னு. ஏமா வாய்ஸ் மெசேஜ் தானே, அதுக்கேமா இவ்வளோ சீனை போடுற அப்படி. ஆமாப்பா, இங்கே பாருங்க, இந்த வாய்ஸ் மெசேஜ் பாருங்க, நம்ம சுரேகாவோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் மெசேஜை மாதவி வந்து அருணாச்சலத்தை கிட்ட காட்டுறாங்க. அருணாச்சலம் காட்டுட்டு, ஐயோ என்னம்மா இது, நிஜமாவே இது சுரேகாவோட வாய்ஸ் தாம்மா, சுரேகாவை யாரோ அடிக்கிறாங்கம்மா, கொடுமைப்படுத்துகிறாங்க போல், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ சுந்தரவழி கத்துனதை கேட்ட உடனே நம்ம யார், கல்யாண அண்ணன் இருக்காங்களா, கல்யாண அண்ணன் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறாங்க. இப்படி இப்படி நடக்குது பார்த்துட்டு போட்டு நந்தினி கிட்ட போய் சொல்லலான்னு மேலே போகிறாங்க நந்தினிகிட்ட சொல்கிறதுக்காக. ஏன்னா சூர்யா வீட்டில் இல்லை. சூர்யா வந்து புனிதாவோட டிஃபன் பாக்ஸை மறந்து வச்சு போயிருந்தாலும் சூர்யா புனிதாவை தொடர்ந்து போயிட்டுருக்காங்க. அங்கே வேற கௌஷிக் புனிதாவை கடத்துவாங்களா என்னன்னு வேற தெரியல, அது ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு. அப்போது சூர்யா இல்லாதனால நந்தினி கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. நந்தினி உடனே கீழே இறங்கி வராங்க. வந்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதோட நடிக்காதடி, நடிக்காத, என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா, நீ தானடி இந்த வேலையை பண்ணதே, இப்போது என்னாச்சுன்னு தெரியாமல் சொல்கிற அப்படின்னு. ஐயோ எனக்கு நிஜமாவே தெரியாதுமா, கல்யாணம் இப்போ வந்து சொன்னோடனே தான் நான் கீழே வந்து பார்க்குறேன், என்னம்மா ஆச்சு அப்படின்னு. பாரி, இது சுரேகாவோட வாய்ஸு, இப்போ உனக்கு சந்தோஷமா, நீ தானடி அவளை அடிச்சிருக்க, நீ தானே அவளை அனுப்பி வச்சிருக்க, சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஐயோம்மா ஐயோம்மா என்னம்மா என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெரியாமல். உண்மையிலே வந்துட்டு நந்தினி ஒரு அப்ராணி, பாவம். நந்தினியை வந்துட்டு இது தெரியுமா அது தெரியுமா கிட்ட நந்தினி என்ன பண்ண முடியும், ரொம்ப பாவம் இல்லையா. ஸோ அதோட நந்தினி எதுவுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை. சரி ஓகே, நீங்கள் என்ன தப்பாகவே நினச்சிக்கோங்க, தப்பாகவே புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நந்தினி வந்து சொல்லிவிட்டு விட்டுடுறாங்க. ஸோ இப்படி ஒரு கேசஸ் போயிட்டுருக்கு. நந்தினி பாவம் என்ன பண்ண முடியும், நந்தினியை போய் சந்தேகப்படுறாங்க வீட்டில். இவங்களுக்கு சுந்தரவழியோட பிரச்சனையே என்ன தெரியுமா, சுந்தரவழிக்கு நல்லா மனசில் தெரியும் சூர்யா சொல்கிறதான் கரெக்டு, நந்தினி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, நந்தினி அறிவாளி தான், எல்லாமே சுந்தரவழிக்கு தெரியும். ஆனால் அதை வெளியே காட்டிக்கக்கூடாது, நந்தினியும் சூர்யாவையும் பழி வாங்கணுன்னே இப்போ மாதங்கி பின்னாடி சாஞ்சிருக்காங்க. ஆனால் அந்த மாதங்கியும் மொத்த குடும்பத்தையும் மொத்த கம்பெனியும் போட்டு நொறுக்க போகிறாங்க. அது மாதங்கியோட ஐடியா கேவலமாக இருக்குன்னு சுந்தரவழிக்கு தெரியும். தெரிஞ்சும் சூர்யானந்தினே நம்ம ஜெயிக்க விட்டுருக்கக்கூடாது, வார்த்தையிலையும் சரி யோசனையிலையும் சரி டிசிஷன்லேயும் சரி சூர்யானந்தினியை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறதான் சுந்தரவழியோட மொக்கரம். எனக்கு என்ன கேட்டால் சுந்தரவழி குணத்துக்கு இதெல்லாம் நடக்கணும், தேவை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தோணும். சரி, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.